வேற என்ன பொய் சொல்லல கண்டுபிடிச்சிருவீங்க? நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டியூஷன் கிளம்புன்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிட்டு இவங்க வெளில தான் போகிறாங்கன்னு. ஏன்னா நார்மலாக அதை சொல்ல மாட்டாங்க. நான் நார்மலாக 6:30 அந்த மாதிரி தான் டியூஷனே போவேன். ஆனால் அவங்க வெளில போகிறதா இருந்தா ஏன் இவ்வளோ நேரமாக நீ இங்கே உட்காந்துருக்க, டியூஷன் கிளம்பலையான்னு சார். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா எங்கள் அம்மா ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க சார். அப்புறமேட்டா ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க சார். வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் சார். கேட்டதுக்கு எங்கள் அம்மா கொஞ்சம் கம்மியான விலை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எம்ஆர்பி அதில் ஸ்டிக்கர் இருக்குல்ல சார், அது செக் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப கம்மியான விலையில இருக்கு சார். ஓ சார், அவங்க காஸ்ட்லியான கிஃப்டாக கேட்பாங்க சார். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, வாங்கி கொடுத்த பொருள் இதுதான் விலையான எம்ஆர்பிலாம் போய் செக் பண்றாங்க பாருங்க. வேற வழி இல்லாம சில பொய்களை சொல்லி நம்ம கடந்து போக வேண்டிய நெருக்கடி இருக்கு. ரைட்டு. ஆனால் சில விஷயம்லாம் புரிய வைக்க ட்ரை பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பா நமக்கு இவ்வளோ தான் வருமானமா, இல்லை நமக்கு இவ்வளோ தான் காசு இருக்குது, ரொம்ப காசு நம்மகிட்ட இல்லை, ஏன் நம்ம நிலைமை இதுதான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவது இல்லை? இல்லை சார், அதுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை சார். குழந்தைங்க இந்த வயசில் கஷ்டம்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறது எங்களோட முடிஞ்சிடணும் அப்பா அம்மா நினைக்கிறது. என் பிள்ளைக்கு இந்த வயசுலேயே நான் அப்பா கஷ்டப்படுறது சொல்லலாம். இந்த விஷயத்தில் கேட்கும் போதெல்லாம் ஒருத்தர் இது அந்த விஷயத்தை கொண்டு போக முடியாதுல்ல சார். இப்போ பசங்களுக்கு நம்ம இதை சொல்லும் போது ஒரு நேரம் கேட்டுக்கிறாங்க. திருப்பி ஒரு சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, வாங்கி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது, நான் கொடுவா டேடி அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்க அதை நம்மக்கிட்ட திருப்பி சொல்லும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்ககிட்ட நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆக்சுவலாக பசங்க ரியலைஸ் பண்ணிட்டு பேசுகிற அந்த மெச்சூரிட்டியே மனசுக்கு நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. வருத்தமாக இருக்குது, கண்டிப்பாக வருத்தமாக இருக்குது. எஸ், ஏன் சொல்லுவதில்லை சார்? இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு என் பையனே எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு டைம்லேயும் ஏதாவது கேட்குறப்போ கஷ்டத்தை சொல்லி காமிச்சு தான் வளர்க்குறது. அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்குறப்போ பெர்மிஷன் கேட்பாங்க. அப்போ அவங்ககிட்ட காசு இருக்கா, நான் இந்த ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன போயிடுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு என்னோட பெரிய பையன் ஒரு சில நேரம் ரொம்ப எமோஷ்னலாகி அழுவ ஆரம்பிச்சிருவான், சேயிங் தட் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, நான் இதை பொருள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது ரொம்ப மனசுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எப்பயுமே பசங்கிட்ட கஷ்டத்தையே சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ பிள்ளைகள் கேட்காமலே போய் விடுவார்கள் ஒருவேளை. அப்புறம் அவங்க உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அப்பாக்கள் உங்களுக்கு நிறையா ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்பா எனக்கு இதுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனால் அப்பா அது பொய் தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அது ஒரு பொய் சத்தியம், இட்ஸ் அ ஃபேக் ப்ராமிஸ் அப்படின்னு உங்களுக்கு எது தெரியும்? எங்கள் அப்பா வேலையிலேருந்து சீக்கிரமாக வர நைட்டில் சொல்லுவார், ஆனால் சீக்கிரமாகவே வரமாட்டார். ப்ராமிஸ்லாம் ஆனால் ரெகுலராக கட்டாயம் வரேன் பாரு, ஆனால் வரமாட்டார். 12 o'clock அந்த மாதிரி தான் வருவார். ஆக்சுவலி ட்ராவல் டைம் ரொம்ப அதிகம் சார். 1.5 hour ஆகும் நான் வரத்துக்கு. 9 o'clock கிளம்பினாலும் நான் வீட்டுக்கு வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10:30 11 o'clock கிட்ட ஆகிடுது. நான் வர டைமில் அவங்க தூங்கிடுறாங்க. அவங்க சண்டேஸ் மட்டும் தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டே பை டே கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஏன் சீக்கிரமாக கிளம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. சண்டே கூட அப்பா வேலைக்கு போயிடுவார். நான் சொல்லுவேன் வேலைக்கு போகாதீங்க சண்டே அப்படி சொல்லி. அப்போ கூட சண்டே வேலைக்கு போயிடுவார். சண்டேஸில் டியூட்டி போட்டால் போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு. அப்பாவுக்கு ஒர்க் அப்படி இருக்காமே, நீங்கள் அப்பாவோட இருக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் இல்லை. ஓகே, வேற இது ஃபேக் ப்ராமிஸ்ன்னு எனக்கு தெரியும். நான் தூங்கினோடனே எல்லாம் விட்டு மெக்டானல்ட்ஸ் போவாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, கேலரியில் போனேன், அவங்களாம் ஃபோட்டோ எடுத்து வச்சாங்க. ஓ, ஏன் பசங்களை விட்டுட்டு போயிருங்க சார்? ஒரு சில அதாவது உங்களுடைய ஆசைகளை அல்லது உங்களுடைய விருப்பங்களை ஏன் உங்கள் பிள்ளைகளுக்காக குறைச்சிக்க முடியலை? தேவைப்படுது சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது. எங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டு, அதுவும் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுன்ற ஆசை வருது. என்றைக்காவது வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அது வரும்போது பசங்களை கூப்பிட்டு போக வேணான்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அவாய்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் சொன்ன மாதிரி மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், அதை நம்ம மறைச்சி வைக்கிறது இல்லை. பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறம் கேட்பாங்க, சரி நான் கூட்டு போகிறேன், இன்னொரு நாள் கூட்டு போகிறேன்றதை நம்ம அன்னைக்கு ஒரு சரி ஓகே. நான் என்ன கேட்குறேன், நம்ம அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆனால் அவங்க அதை செஞ்சதில்லை. இல்லை சார், எல்லாமே பசங்க கூட தான் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையே இருக்குது. நாங்கள் காலைல எழுந்ததுலேருந்து படுத்துருந்து எங்களோட வாழ்க்கை குழந்தைங்க கூட தான் எங்களோட ட்ராவல் ஆகுது. கணவன் மனைவிகள் நெருக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா நான் வளர்ந்துட்டாங்க குழந்தைங்கிட்ட. என் மனைவிட்ட பக்கத்தில் உட்காந்தா கூட என் பையன் குறுக்கில் உட்காருவான். அந்த இடத்துல என் பையனுக்கு அங்கே ஸ்பேஸை நான் கொடுத்துடணும். இல்லை என் அம்மானா அவன் பிஸ்னஸ் ஆவான். ஒரு பையன் தான். எதுவாக இருந்தாலும் நான் என் மனைவி பக்கத்தில் உட்காரும் போதே அவனுக்கு எங்கே இருந்தால் வாசனை வரும் தெரியாது, உடனே மேலே பத்துருவான்.
அப்போ நமக்கான பர்சனல் ஸ்பேஸ் இல்ல எங்களுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னும் போது அந்த கிடைக்கிற டைமில் தான் எங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ இவங்களை பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா நாங்கள் ஒரு லீவை பார்க்கணும். இப்போ ஒரு லீவு போடணும்னா அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். இவ்வளோ இது இருக்குங்க சார். இப்போ நாங்கள் இப்போ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கினா தான் இப்போ இவங்க லீவு போடுற டைமில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்காது. அப்போ அந்த டைமெல்லாம் நாங்கள் எந்த டைம் எங்களுக்கு டேலி ஆகுதோ அந்த டைமில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ பர்டிகுலராக இவங்களை விட்டு போகணும்னு அது புரியுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் பிள்ளையுடைய டயத்தை பொறுத்துனா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலே போயிடும். ஓகே, வேற என்ன ரீசன் ஏன் குறைச்சிக்க முடியல? பர்சனல் அப்படின்னு சொல்றீங்க. பர்சனலாக அவங்க 2 பேரும் போகிறாங்க அப்படின்றது வந்து பர்சனலாக மட்டுமே அது மாதிரி கிடையாது. ஜென்ரலாக ஒரு டாபிக் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் குழந்தைங்க முன்னால் பேச முடியாது. குழந்தைங்க முன்னால் பேச முடியாதது அது ஃப்யூச்சரை பற்றியாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல்ஸ் பற்றியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். குட், சூப்பர். வீட்டில் இருக்கும்போது நம்ம அவங்க கூட தான் நம்ம எடுக்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒய்ஃபுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்கள் எப்போ வந்தாலுமே குழந்தைங்க கூட தான் இருக்கீங்க, குழந்தைங்க கூட தான் பேசுகிறீங்க, குழந்தைங்க கூட தான் விளையாடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமுக்கு அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தனியாக போகிறோம். அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளை வந்து எதை ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்து தனியாக போயிடுறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் தங்களுடைய ஆசாபாசங்களை சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இது மாறி இருக்கு. நல்லதுதான். என்ன ஃபேக் ப்ராமிஸ் பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வந்து ஃபோன் பார்ப்பாங்க சார். என்கிட்ட சொன்னாங்க நான் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ கூட அவங்க இப்போ ஃபோன் தான் சார் பார்க்குறாங்க. ஏன் அப்பா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்க? சார் ஆல்ரெடி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சார் கண்ணில், அதனால சொல்கிறேன். கண்ணிலையா? சார் அவன் கன்சர்னாக பேசுகிறான். அப்பாவுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது. அதுக்காக தானே கேட்குறான். நல்ல விஷயம் தானே. ஓகே, வேற என்ன ஃபேக் ப்ராமிஸ்? எங்கள் அப்பா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தரோன்னு சொன்னார், ப்ராமிஸ் பண்ணார். ஆனால் இது வரைக்கும் வாங்கி தரல. நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் ரோடு. ஸோ அவனுக்கு சின்ன பசங்க தான். ஸோ சைக்கிள் ட்ரைவ் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ வண்டி வந்து போய் அப்புறம் சத்தியம் பண்ணீங்க? இல்லை, நான் முதல்ல இருந்தது வந்து வேற இடம் சார். ஓ, அந்த ஏரியாவில் இருக்கப்ப சத்தியம் பண்ணிட்டீங்க? ஆமாம், அங்கே சத்தியம் பண்ணிட்டு டிராஃபிக்கான ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. வெளியில் கூட இல்லால இல்லை, பார்க் பண்ணலாம், பட் ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல அங்கே மெயின் ரோட்டில். இப்போ அவன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாதா என்ன? எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பெரம்பூர் சார். சரி, அங்கே ஏதாவது ஒரு கிரவுண்டு நியர்பைனா பார்க் தான் சார் இருக்குது. ஆனால் அது உள்ள ட்ரைவ் பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. ஆமாம். ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ண முடியல? வாடகை வீடு தானே? ரெண்டில். அப்போ நம்ம தோதுக்கு ஒரு வீட்டுக்கு போக முடியுதுல்ல? ஆமாம் சார். ஆனால் பிள்ளைங்க தோதுக்கு ஏற்ற மாதிரி ஏன் போக முடியலைன்னு கேட்குறேன். நாங்கள் தேர்தல் வாடகை பார்க்கணும் சார். அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதாவது நம்மளுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து இதுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. கண்டிப்பாக. சரி, ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் இருக்க வீடு எனக்கு பிடிக்கல, அங்கே விளையாட வழியே இல்லை, எனக்கு வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. இவர்கிட்ட கொடுங்க. ஏன் வீடு மாறணும்? சார் நாங்கள் இப்போ ஓன் ஹவுஸில் தான் சார் இருக்கோம். இப்போ புதுசாக தான் வீடு கட்டணும். ஆனால் எங்கள் பழைய வீடும் ஓன் ஹவுஸ் தான். அங்கே நல்லா விளையாட ஜாலியாக இருந்துச்சு, கசின்ஸ் வந்தால் கூட ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அப்பா கட்டி விட்டார். அதில் அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அவர் ஆஃபீஸ் போயிடுவார், நாங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவோம், அம்மா மட்டும் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு வச்சு என்ன சார் பண்ணுறது? ஓ, ஏன் வீடு மாற்றணும்? சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டுக்கிட்ட யாருமே எனக்கு விளையாடவும் இல்லை. அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சியும் கூட பண்ணவங்க யாருமே இல்லை. வீட்லேயும் விளையாட போர் அடிக்குது. ஸ்கூலுக்கு போயிருந்தால் ஸ்கூலில் இருக்கிறது நல்லா ஜாலியாக இருக்குது. ஓகே, உங்கள் வீடு எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? சுற்றி நல்லா இது மரம் அந்த மாதிரி நிறைய இடம் வச்சு நிறையா மரம்லாம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கிட்டேயே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். மெயினாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், விளையாட இடம் இருக்கணும். ஏன் வீடு மாற்றணும்? என் வயசு மாதிரி யாருமே இல்லை சார். எல்லாம் என்னோட பெரிய பசங்க, எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. கார் பேரிங்கில் விளாட்லான்னா பால் வெளில போயிடுது. கிரிக்கெட் விளாண்டா, மொட்டை மாலில் விளாண்டாலும் அதே தான். விளையாட இடம் இல்லை, உங்கள் ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால வீடு மாற்றணும். எனக்கு வந்து பழைய வீட்டில் இருந்தோம் சார். இப்போ ஓன் வீட்டில் தான் இருக்கோம். முன்னாடி ரெண்டில் தான் இருந்தோம் சார். அந்த இடத்துல தான் என் கசின்ஸு, என் தாத்தா எல்லாருமே வந்தாங்க. இப்போ எல்லாருமே போயிட்டதுனால இந்த வீடு ரொம்ப போர் அடிக்குது. நான் வந்து அந்த வீட்டில் இருந்தேன்னா கீழே எல்லாரும் விளாடுறதுக்கு இருப்பாங்க, என்னுடைய நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு விளாடுவேன். இந்த இடத்துலலாம் யாருமே அவ்வளோவும் இல்லை. ஏன் வீடு மாறணும்? வேற சார், எப்பயுமே வந்து நான் விளையாடும் போது பழைய வீட்டில் கீழே இருப்பாங்க சார் எல்லாரும். இப்போ நைட்டு எவ்வளோ நேரம் விளையாடினாலும் ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ யாருமே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க வீடு அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும் சார். மோஸ்ட்லி விளையாட ஆள் இல்லை, சுற்றி இடம் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா இதெல்லாம் ரொம்ப அற்ப காரணங்கள் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் என்னன்னா ஒரு வீடை சூஸ் பண்ணுறதுல முழுக்க நம்ம ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, பொருளாதார காரணிகள் இருக்குது, அது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து
அந்த வீட்டுடைய பெரியவர்களுக்கானதாக பார்க்குறோம். பெருவாரியானவர்கள் பால்கனி வச்ச வீட்டுக்கு குடி போகிறோம் இல்லையா? ஏன்? நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு ரிலாக்ஸ் காஃபி குடிக்கலாம், பண்ணலாம், ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடைய கன்வீனியன்ஸை பற்றி எங்கள் பெருசாக நம்ம யோசிச்சிருக்கோமா? பசங்களை கவனிச்சு பாருங்க. நான் கேட்ட வீடு பெருசாக வேணும்னு சொல்லுவானுங்க நினச்சேன், சொல்லலை. எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மனிதர்களோடு சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க, நண்பர்களோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க.